எதுக்காக இந்த திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் வேற யாரை எதிர்பார்த்து உக்காந்துட்டு இருப்பேன்? எல்லாம் உனக்காக தாம்மா. வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியாம மனசே பாரமா இருக்குது. அதான் கோயிலுக்கு போய் சாமியை பார்க்கலான்னு வந்தேன். ஆனா சாமியே நேர்ல வருதுன்னு தெரிஞ்சதும் கோயிலுக்கு போகாம இங்கே இருந்துட்டேன். நான் சாமின்னு உன்னதாண்டி சொன்னேன். என்ன நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு எல்லாம் தெரியும்டி. என்ன பாட்டி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம கஷ்டத்தை பாக்குற கடவுள் கூட அதுகிட்ட முறையிட்டாதான் தீர்க்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க யாருமே கேட்காமலேயே இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேடி. உன்னை சாமின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? சும்மா நீங்களா கற்பனையா ஏதேதோ பேசிட்டு இருக்காதீங்க. நான் கற்பனை பண்ணி பேசலடி, உண்மையத்தான் சொல்றேன்.